வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜூலை முதல் வாரம் பிரேசில் செல்கிறார் பிரதமர் மோடி. அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தோம். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவை கடுமையாக சாடிய ஈரான் தலைவர் உரை. நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தல். ரஷ்ய அதிபர் புதினை விமர்சனம் செய்து ட்ரம்ப் பேச்சு. ஈரானில் இருந்து இந்தியர்களை வெளியேற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. 3597 இந்தியர்கள் பத்திரமாக வெளியேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரும் ஜூலை மாதம் முதல் வாரம் பிரேசில் செல்ல உள்ளார். பிரேசிலில் வரும் ஜூலை 6 மற்றும் 7 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்று பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி பிரேசில் செல்ல உள்ளார். இதையடுத்து கானா, டிரினிடாட் டொபாகோ, அர்ஜென்டினா மற்றும் நமீபியா ஆகிய மேலும் 4 நாடுகளுக்கு மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எங்களை தொடர் நினைத்த அமெரிக்காவிற்கு தக்க பாடம் புகட்டியுள்ளதாக ஈரான் தலைவர் கமேனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வந்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. 10 நாட்களும் மேலாக நடைபெற்ற இந்த போரில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதி உயிரிழந்தார். இஸ்ரேலில் மிகப்பெரிய மருத்துவமனை தாக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்கியதை தொடர்ந்து கத்தாரில் உள்ள அமெரிக்கா விமானப்படை தளம் மீது பதில் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து அமெரிக்காவின் தலையீட்டால் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு பேசிய ஈரான் தலைவர் அயதுல்லா கமேனி அமெரிக்காவை கடுமையாக சாடினார். அமெரிக்காவின் முகத்திலேயே அறைந்ததாக கூறினார். மேலும் ஈரானை தொடர் நினைத்தால் அதிக விலை கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். கத்தாரில் உள்ள அமெரிக்கா விமானப்படை தளத்தை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளதாகவும் எங்களை தொடர் நினைத்தால் அமெரிக்காவிற்கு பாடம் புகட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக்கின் ஒப்பந்த அமைப்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவைச் சேர்ந்த 30 நாடுகள் இடம்பெற்றுள்ளனர். ராணுவ ஒத்துழைப்புக்கான இந்த அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவை பகிரங்கமாக சாடி பேசினார். உக்ரைன் மீதான போருக்கு பிறகு பிற நாடுகளையும் ஆக்கிரமிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் நினைப்பதாக கூறினார். நேட்டோ அமைப்பின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக ரஷ்யா இருப்பதாக தெரிவித்தார். மேலும் புட்டின் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். ஈரானில் இருந்து 3597 இந்தியர்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தாயகம் திரும்பியுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் காரணமாக ஈரானில் இருந்து இந்தியர்கள் வெளியேற்றும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டது. இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிட்டு ஈரானில் உள்ள இந்திய மக்கள் மற்றும் கல்வி பயில்வதற்காக சென்ற மாணவர்களை மீட்கும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டது. இதன்படி நேற்று முன்தினம் மாலை 296 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளனர். அதேபோல் நேற்று அதிகாலை 272 பேரும் நேற்று இரவு 10:30 மணிக்கு 173 பேரும் நாடு திரும்பினர். மேலும் சிறப்பு விமானங்கள் மூலம் இந்தியர்கள் பலர் ஈரானில் இருந்து வெளியேறி உள்ளனர். இதன்படி ஈரானில் இருந்து நாடு திரும்புபவர்களின் எண்ணிக்கை 3597 உயர்ந்துள்ளது. மேலும் இஸ்ரேலில் இருந்து சுமார் 818 இந்தியா வந்துள்ளனர். கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக வகை மாற்றி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றியது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாவிற்கு விவசாயிகள் சால்வை அணிவிக்க முயன்றபோது அவர் பெருந்தன்மையாக மறுத்துவிட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகளும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் கலந்து கொண்டனர். மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மரபணு திருத்தப்பட்ட நெல் வகைகளை தமிழ்நாட்டில் தடை செய்ய மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் வழங்க சிபில் ஸ்கோர் பார்க்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
வலியுறுத்தினர். கோட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக ஆக்கும் கோரிக்கையை நிறைவேற்றிய ஆட்சியர் அருணாவிற்கு விவசாயிகள் சால்வை அணிவித்து பாராட்ட முயன்றபோது அதனை மறுத்த அவர் தன் கடமையை தான் செய்ததாக பெருந்தன்மையுடன் கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காமக்காபாளையத்தில் நிலத்தை அளக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரியையும் கிராம உதவியாளரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். தலைவாசல் அருகே காமக்காபாளையத்தைச் சேர்ந்த விவசாயி கண்ணையன் தனக்கு சொந்தமான நிலத்தை அளப்பதற்காக கிராம நிர்வாக அதிகாரி பிரபு, கிராம உதவியாளர் வேல்முருகன் ஆகியோரை அணுகியுள்ளார். இதற்கு அவர்கள் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத விவசாயி கண்ணையன் இதுகுறித்து சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவில் புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை கண்ணையன் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அதிகாரி பிரபு, கிராம உதவியாளர் வேல்முருகன் ஆகியோரை அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் புகார் அளித்துள்ளார். நீலகிரி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக ஆர். ராசா மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் புகார் அளித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர். ராசா மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை பாஜக எடுக்கும் என்றும் தெரிவித்தார். அறிவில்லா ஆலயத்தினுடைய அத்தனை பேர் அவருடைய பின்னாலே இருக்கிறார் என்கின்ற அகம்பாவத்தின் காரணமாக உள்துறை அமைச்சரை அவர் மிக தரக்குறைவாக பேசியதை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே நாங்கள் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும் என கோரி இங்கே வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இதே மாதிரியாக எல்லா கமிஷனரேட்டிலையும் இந்த புகாரை அளித்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி புகார்கள் அகில இந்திய அளவிலேயும் பல மாநிலங்களிலே கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான தரமும் மரியாதையும் இல்லாமல் பேசியது கண்டிக்கத்தக்கது. இதே மாதிரி மனுஸ்மிருதி பற்றி அவர் பேசி இந்துக்களுடைய மனதை ஏற்கனவே காயப்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவரை கண்டித்து கோவையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மாநகர மாவட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு அவரை பிடித்து சிறையிலே அடைத்து 2 மாத காலங்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். தவறு செய்தவன் உலவிக் கொண்டிருக்கிறான், தட்டி கேட்டவன் சிறையிலே இருக்கிறான். இதுதான் திராவிட மாடலுடைய அரசாட்சி. இதை கண்டித்து தான் இன்றைக்கு புகார் மனு அளித்திருக்கும். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு பேருந்தை நிறுத்திவிட்டு சிகிச்சைக்காக சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் இருந்து கேங்கவள்ளிக்கு அரசு பேருந்தை ஓட்டுநர் செல்வராஜ் ஓட்டி சென்றுள்ளார். இந்த பேருந்தில் நடத்துனர் சுகுமார் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். கூடமலைக்கு பேருந்து வந்தபோது திடீரென ஓட்டுநர் செல்வராஜுக்கும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் செல்வராஜ் மெதுவாக பேருந்தை இயக்கி கூடமலை ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு நிறுத்திவிட்டு சிகிச்சைக்காக சென்றார். தனக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரமாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை போரூரில் பைனான்சியரிடம் இருந்து 48 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற 4 ஊழியர்களில் 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை போரூர் அலுவலக குடியிருப்பைச் சேர்ந்த நெல்சன், தேவகுமார் பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இவர்களிடம் செல்வபீட், ரகுபதி, குரு, சத்யகுமார் ஆகிய 4 பேர் பணிபுரிந்துள்ளனர். கடந்த ஆண்டு நெல்சன் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க திட்டமிட்டு அதற்காக 48 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வைத்திருந்தார். அந்த பணத்துடன் பைனான்ஸ் பணம் 20,000 ரூபாயை சேர்த்து இருந்துள்ளது. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஊழியர்கள் 4 பேரும் மாயமாக விட்டதாக 2024ஆம் ஆண்டு
பிப்ரவரி 29ஆம் நாள் போரூர் காவல் நிலையத்தில் நெல்சன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்னர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வ பீட்டர், ரகுபதி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் போரூர் காவல் நிலையத்தில் விசாரித்ததில் பணத்தை கையுடன் திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த திருட்டில் தொடர்புடைய குரு, சத்தியகுமார் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெடுவாசலில் நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் கோடையில் பயிரிட்டு நெல் விளைச்சல் கண்டு அறுவடை நடந்து வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு வருகிறது. நெடுவாசலில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து நெடுவாசலில் நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து கொள்முதல் பணிகளை ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் குளத்தை ஆக்கிரமித்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறிதான் ஆக்கிரமித்துள்ளதாக கூறியதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆரணி கொசப்பாளையத்தில் திருமலை சமுத்திரம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி நிரம்பிய பின் அதிலிருந்து வெளியேறும் நீர் பாரதியார் தெரு வழியாக பிள்ளைக்குளம் வந்தடைந்து அதிலிருந்து சூரிய குளத்திற்கு வந்தடையும். இந்த பிள்ளைக்குளம் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் சூரியகுளத்திற்கு கடந்த 4 ஆண்டு காலமாக நீர்வரத்து இல்லை. இதனால் குளம் வற்றி அப்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. திருமலை சமுத்திரம் ஏரியிலிருந்து நீர் வரும் கால்வாயும் பிள்ளை குளம் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மழை காலங்களில் மழைநீர் பாரதியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீருடன் சேர்ந்து குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வட்டாட்சியர் கௌரியும் வருவாய்த்துறை அதிகாரியும் நேரில் சென்று ஆய்வு செய்து அப்பகுதியில் கட்டுமான பணி மேற்கொள்வதையும் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தான் இந்த இடத்தில் கட்டடம் கட்டிக்கொள்ள சொன்னார் என்றும் கூறி அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆதரவு இல்லம் சார்பில் உலக போதைப் பொருள் ஒழிப்பு நாளையொட்டி பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. எல்லாபுரம் ஒன்றியம் ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் ராலாப்பாடியில் இயங்கி வரும் ஆதரவு இல்லம் எனும் மனநலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெரியபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி, ஜெயின் ஜோசப் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணியை மாவட்ட மனநல மருத்துவர் சகுந்தலா தேவி, மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சீனிவாசன், எல்லாபுரம் ஒன்றிய மருத்துவ அதிகாரி சங்கீதா, பெரியபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்மணி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏழுமலை, காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பெரியபாளையம் அரசு பள்ளி வளாகத்திலிருந்து பேரணி புறப்பட்டது. போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை விலக்கிக் கூறும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக பேரணி சென்றது. ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் ராமச்சந்திரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆதரவு இல்லத்தின் நிறுவனர் கோடீஸ்வர ராவ், இணை நிறுவனர் ஜீவா ராவ் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பள்ளியில் ஆசிரியர்களை நியமிக்க கோரி மனு அளிக்க வந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட பின் சாலை மறியலிலும் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கும் ஆசிரியர் இல்லை என கூறி அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தார். அப்போது இணை இயக்குநர் அங்கிருந்து சென்றதால் தொகுதி மக்களுடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் சார்பில் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், காவல் ஆணையர் சரவணசுந்தரம் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அரசு திட்டங்கள் மாவட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதா, எந்த அளவிற்கு செயல்பாட்டில் உள்ளது என்பது குறித்து அதிகாரிகளிடம் ஆணைய தலைவர் தமிழ்வாணன் கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பொதுமக்கள் அமைப்பினர் தங்களது பிரச்சனைகள், கோரிக்கைகள் குறித்து மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீதியரசர் தமிழ்வாணன், தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலம் தொடர்பான பிரச்சனை உள்ளதாகவும், கோவையில் பஞ்சமி நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
நாங்கள் ஆய்வு நடத்தியதில் இம்மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது என்பது தெரிகிறது. ஆனாலும் பலவற்றை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினமே உறுப்பினர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். அவர்கள் நேரடியாக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கமும் இங்கே உள்ளது. தாக்கம் என்று சொன்னால் ஆதிதிராவிட மாணவியர் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே சில வசதிகள் இல்லை, அவையெல்லாம் உடனடியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே சில குடியிருப்பு வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த குடியிருப்பு வீடுகளுக்கு பல அடுக்கு மாடி குடியிருப்புகள். தரையிலிருந்து தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாகிறது. தண்ணீர் என்றால் குடிநீர். அதற்கு உடனடியாக 3 லட்சத்தை செலவு செய்து நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். அதற்கு 2-3 கோடி தேவைப்படுகிறது. அதனையும் உடனடியாக செய்து கொடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார்கள். இதுபோன்று சுமார் 2000 வீடுகள், மேலும் பட்டா நிலம் கோரியிருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படை உரிமை. அதனை செய்து தருவதற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இங்கு ஏகப்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. எல்லாம் அடிப்படை தேவைகளுக்கான மனுக்கள். அவற்றை செய்து கொடுப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அரசும் தயாராக உள்ளது. நாங்களும் அதற்கான ஆலோசனை உரையை வழங்குவோம், பரிந்துரை செய்வோம். நிச்சயமாக அவையும் செய்து கொடுக்கப்படும். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் ஆதரவு இல்லம் சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆரணி பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் ராலாப்பாடியில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லம் என்ற மனநல மறுவாழ்வு மையத்தின் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாவட்ட மனநல மருத்துவர் சகுந்தலா தேவி, மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சீனிவாசன், எல்லாபுரம் ஒன்றிய மருத்துவ அதிகாரி டாக்டர் சங்கீதா, பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்மணி, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஏழுமலை, காவல் நிலைய துணை ஆய்வாளர் ரமேஷ், வழக்கறிஞர் விஜயகுமார், முன்னாள் மாணவியும் வழக்கறிஞருமான ரிஷிவானா ஆகியோர் பங்கேற்று பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், ஜெயின் ஜோசப் மெட்ரிகுலேசன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து பெரியபாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகளை பொதுமக்களிடம் விலக்கி கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, நாடக போட்டி உள்ளிட்டவை நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் ரவிச்சந்திரன் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆதரவு இல்லத்தின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான கோடீஸ்வர ராவ், இணை நிறுவனர் ஜீவா ராவ் ஆகியோர் தலைமையில் சமூக பணியாளர்கள், செவிலியர்கள், மனநல உளவியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வி ஒண்டர் உமன் சார்பில் நடைபெறவுள்ள ஃப்ரீடம் மாரத்தான் ஓட்டத்திற்கான போஸ்டர், டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் வெளியிடப்பட்டது. கோவையில் கடந்த 4 ஆண்டுகளாக வி ஒண்டர் உமன் சார்பில் ஃப்ரீடம் ரன் மாரத்தான் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வி ஒண்டர் மவுண்ட் ஃப்ரீடம் ரன்னின் 5வது பதிப்பாக கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் பிராட்மண்ட் இன்ஃபோடெக் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடத்துகிறது. இந்த நிலையில் இதற்கான அறிமுக விழா அவிநாசி சாலையில் உள்ள ஒன் ரிபப்ளிக் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. வி ஒண்டர் உமனின் நிர்வாக அறங்காவலர் சுபிதா ஜஸ்டின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட ரோட்டரி ஆளுநர், மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு, உதவி ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன், சைபர் கிரைம் புலனாய்வாளரும் பிராண்ட்மெட் இன்ஃபோடெக் நிறுவனர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன், கற்பகம் உயர்கல்வி நிறுவனத்தின் டீன் முனைவர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு ஃப்ரீடம் ரன் 5வது பதிப்பதற்கான போஸ்டர், டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை அறிமுகம் செய்து வைத்தனர். இது தொடர்பாக வி ஒண்டோர் உமனின் நிர்வாக அறங்காவலர் சுபிதா ஜஸ்டின் தெரிவிக்கையில், So, we Wonder Woman and Prompt Infotech jointly organizing a Freedom Run 5th edition வந்துட்டு இந்த இயர் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ தீம் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அப்படின்ற தீமில். ஸோ இது வந்து எங்களோட 5th edition. ஸோ இது என்ன காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய உமன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் த்ரெட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வாக், 5 கிலோமீட்டர் ரன் அண்ட் 10 கிலோமீட்டர் ரன் அப்படின்னு 3 கேட்டகரிஸ் இருக்குது.
ஸோ இதில் வந்து போத் மென் அண்ட் உமன் above 6 இயர்ஸ்லேருந்து they can participate. ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா freedomrun.co.in அப்படின்ற வெப்சைட்டில் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதில் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா we have a 1 lakh கேஷ் ப்ரைஸும் நம்ம வந்துட்டு வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இதுலேருந்து. அண்ட் ஸோ இதில் வந்துட்டு we can have ஏர்லி பேர்ட் ஆஃபர் இருக்குது. ஸோ ஜூலை 15th வரைக்கும் அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்துட்டு they can avail for 15%. அண்ட் ஃபார் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கும் they can avail a 10% ஆஃபர். இது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன் த்ரூவில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் they have an queries means we have a number for bulk registration. ஸோ அதில் கால் பண்ணி அவங்களோட queries கேட்டுக்கலாம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜூலை முதல் வாரம் பிரேசில் செல்கிறார் பிரதமர் மோடி. அமெரிக்காவின் முகத்தில் அறைந்தோம். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமெரிக்காவை கடுமையாக சாடிய ஈரான் தலைவர் உரை. நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தல். ரஷ்ய அதிபர் புதினை விமர்சனம் செய்து ட்ரம்ப் பேச்சு. ஈரானில் இருந்து இந்தியர்களை வெளியேற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. 3597 இந்தியர்கள் பத்திரமாக வெளியேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.